காட்டுக்குள்ள போய் காவல நான் மட்டும் போறேன்னு நினைக்கிறீங்களா? நாங்களும் வரோம். கிடையாது. வள்ளியம்மா துணிக்கு நான் போறேன், எனக்கு துணியா? ஐயா அடடா, அழகுன்னு அழகு இருந்தா அவள மாதிரிதான் அழகா இருக்கணும். என்ன சொல்ற? உண்மைக்குனேப்பா பெண்ணுக்கு பெண்ணே போறாம போயக்கூடியதுன்னா அது அவ மட்டும்தான். இருந்தாலும் ஏமா உங்களை விடவா அழகா? ஐயோ நான் என்ன அழகுன்னு, வள்ளியம்மா என்ன அழகு. இப்ப வருவா பாருங்களேன், இந்த படுத்து கிடக்குற வண்டியை ஃபுல்லா எந்திரிச்சு உட்காந்துருக்கும் பாருங்க. அவளை பார்த்த உடனே ஐயோ செப்பு சிலை மாதிரி இருப்பா. செப்பு சிலையா? ஆமா, அதாவது ஏஞ்சலை பாத்திருக்கீங்களா? ஏஞ்சல். ஏஞ்சலா? அவ ஏஞ்சலை விட அவ்வளவு அழகா இருப்பானே. ஏஞ்சல்னா தேவதைங்க. அதுதான் சொல்ற தேவதை. ஐயோ தேவதைக்கெல்லாம் மேலே கூட சொல்லலாம். அப்படியா? ஆமா, நீங்க வேணா நினைக்கல, என்ன வரும்போது 2 பேர் தானே வந்தாங்க. யாரு? இல்ல இல்ல இல்ல, பழைய கண்டாதான். என்ன நீங்க வரும்போது 2 பேர் தானே வந்தாங்க, இவ எங்க இருந்து வந்தான்னு சொல்லி நினைக்கலாம். ஆமா, ஆனா இந்த ஊருக்குனே ஸ்பெஷலா கார்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். கார்ல இருந்தா? ஆமா, வந்தா ஏசி கார்ல தான் வருவேன்னு சொல்லி வந்து கூட்டிட்டு வந்து. கார்ல இருந்து கூட்டிட்டு இல்ல கட்டாப்புக்குள்ள இருந்து கூட்டிட்டு இல்ல. இருந்தாலும் அந்த வள்ளியம்மா எப்படி முருகப்பெருமான காதலிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் ஒருத்தரை விரும்புறேன். நீங்களுமா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? காதல் பண்ணாத ஜீவன் யாராவது இருக்காங்களா? கிடையாது. இருந்தாலும் என் மனசுல உள்ள ஆசைகளை எடுத்து செப்பவா சொல்லுங்க பாப்பா. ஹலோ. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னால் ஆகுமம்மா. இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல
வாடி வாடி. அடி முத்துராணி, இன்னைக்கு வந்து குத்துற குத்துல ஆம்பளை பூரா மயங்கணும். ஒடியா ஏவதக்கி நல்ல தேதி வந்தாச்சு. தேவதைக்கு நல்ல தேதி வச்சாச்சு. பாதாமணிக்கு பள்ளி வச்சாச்சு. ஆரம்பமே பட்டு சூப்பரக்கா. நல்ல தேதி வச்சாச்சு. பாதாமணிக்கு பள்ளி. இக்கடைக்கு பக்கத்தில தங்காத வெக்கத்தில தேனிலவ பார்த்து விட்டா துள்ளி ஓடு மனசுக்குள்ளே. சீ. ஆக்கா, ஆக்கா. ஒழுங்கா வாசிரா கடைய வடைய கடிக்கு மொஹரே பாரு மொஹரே. ஏண்டி அது மூன்று ஒரு பொம்பளை ஒரு அடக்கம் உடுக்கம். தவக்கா வெளியே வருது வர்றியே. கண விளக்கமா இருப்பிய போது கனவுக்குள்ள கனவுக்குள்ள ஆச்சரக சம்மனொன்று நினைக்குது. சம்மனோட பூனை பண்ண சம்மதிக்க வச்சு. எல்லாம் மூட்டு விட்டேன் நீ. துக்கமெல்லாம் மூழ்கிட்டேன் நீ. கொல்ல சொன்னா கண்ணு சபக்கிறா. இவன் மண்ணு மொழிக்கு தண்ணி குடிக்கிறான். ஆரம்பமே. பாசிரா ஆக, ஆக, ஆரம்பமே நல்ல ஜோரா. கனவுக்குள்ள ஆச்சரக சம்மனொன்று அனுப்பிவிட்டேன். சம்மனோட பூனை சம்மதிக்க. கனவுக்குள்ள ஆச்சரக சம்மனொன்று அனுப்பிவிட்டேன். சம்மனோட பூனை சம்மதிக்க வைக்கு. வீட்டுக்குள்ள மூட்டை விட்டேனே. நோக்கமெல்லாம் மறந்து விட்டேனே. சொல்ல சொன்னா கண்ணு செவக்கிறான். இவன் மெல்ல மொழிக்கு தண்ணி குடிக்கிறான். ஆக்கா, ஆரம்பமே. என்னடி என்னடி மாறிய கொனற்ற என்ன அடி கனவுக்குள்ள ஆச்சரக சம்மன். என் கனவுக்குள்ள ஆசை வந்து ஓடு அப்படி. பச்சக் திட்டும். இறக்கும்போது அடி அந்த பைபாஸ் போயிடாம. ஆமாடா அவனை கெடுத்து போடாத பச்சை பையனு கல்யாணம் என்னடி பண்ணாத. தங்கா என்னடி அந்த ஆமைக்குட்டி என்னாச்சு உள்ள தள்ளு கொஞ்சம். முதுக காமிக்குது வேறு. சீ அப்படி பேசாத தப்பு தவறா பேசாத முதுகிலே மிருகி போற சொல்லு. தப்பா பேசாத மாமா. உன் பேர் என்னடி? என் பேரா ஆ, என் பேரு தான் இது எது குனிஞ்சு அடிக்கிற குருவமா. சூப்பர் பேரா இருக்கா. குனிஞ்சு அடிக்கிறவன் இல்ல, குனிஞ்சு குடுக்குறான். ஏடி ஆவோ அந்த பிள்ளை முத்துராணின்னு சொல்லிட்டு போனா யாரு அந்த பிள்ளைதான். அவ அடக்குறா அவ ஒரு விளங்காத குறிக்கு அகட்டிக்கிட்டு குடுக்கணும். இடியாப்பம்மா இடியாப்பா கருவாப்பையில உன் குஞ்சு காணாம போயிடும். இடியாப்பம் இருந்தா கருவாய பணியாரம் சொல்லு நீ. முத்துராணி நான் ஒரு குத்துறா. பேசக்கூடாது அப்படியெல்லாம் தப்பா பேசாது. கண்ணி அசிங்கமா பேசாத. ஆனா இவ்வளவு அழகா இருக்கியே முகத்துக்கு என்ன போடுற? இங்க வர கண்ணாடிக்காரா மாமாவ இங்க பாரு. மாட்டுச்சாணியா மாட்டுச்சாணி மாட்டுச்சாணி ஓடுறியா?
கருவாயன்னு நல்லா அழகா தெரியும். பேரு நடித்தாங்க கருவாயா. பேர் இந்த கோகுலா. கோகுலு நல்லா தாண்டி அழகா இருக்கு. அப்படியே சின்ன பையனா பாக்குறது. ஏண்டி எழுவட்ட முண்டை சின்ன பையனை நானா பார்த்தேன். அவங்க தான் நல்லா செய்வாங்கடா. சின்ன பையன் தான்டா நறுக்கு சுருக்குன்னு வேலை வைப்பாங்க. அடே செய்யறதுக்கு எதுல செய்வீங்க? கோகுலு உன்னை நினைச்சு ஓடா தேய். வாழ்ந்தாலும் காடநகரில் கோவிலுக்கு வாக்கப்படலாம்னு முடிவு பண்ணிட்டு. அது ஏண்டி ஒல்லியா கரேன்னு இருக்க ஆம்பளையாவே பாக்குறீங்க? ஒல்லியா இருக்கிறதுக்கு தாண்டா நல்லா இருக்கும். குண்டார்களுக்கு பூரா மொத்தமா இழுத்துரும்டா உள்ள. அடே அடே அழகுரு, என்னடி எனக்கு என்னமோ தெரியலடா. கோகுல பார்த்தவனா தொப்புல எல்லாம் பரபரன்னு அரிக்குதுடா. நான் வேணா பின்னாடி வர சொல்லவா? பசன் எது பின்னாடி கம்மா பக்கம் வர சொல்லவா? கம்மாய் பக்கமா? கம்மாய் பக்கம் வர சொல்லு, இருட்ட பக்கம் வர சொல்லு. ஆமா அப்ப போவாமியா. ஆம்பளை எதையா சொரிஞ்சுக்கிட்டு கிடக்குறையா? ஐயோ கடவுளே கடவுளே, இந்த கருவாப்பை எதை சொரிஞ்சுக்கிட்டு கிடக்குற. கடவுளே கடவுளே, நாங்க எங்க போறோம் தெரியுமா? எங்க போறீங்க? காட்டுக்கு போய் காவலுக்கு போனோம். காட்டுக்கா? நம்ம மனசே சரியில்லை. அப்ப நான் வரவா காட்டுக்கு? ஒரு காலத்துல தக்காளி பழம் மாதிரி இருந்தே அழகு. நீயா? ஆமா சரி. இப்பதான் உடதக்காளி மாதிரி இந்த ஆம்பளை என்னைக்கு கை போட்டுச்சோ அதோட உடதக்காளி மாதிரி ஆயிருது. அப்படியா? நீ என்ன குறைச்ச? நீ ஏன் தொட விடுற? நானே தொட விட்டு அவங்க போட்டு வற்புறுத்தி தொட விட்டா என்ன செய்யுது? அவங்க போட்டு ஒரு அமுக்கி போடுறாங்கடா. புடிஞ்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆம்பளை தாயவே இனிமேலுக்கு தேவையில்லை. அப்படியா? கோகுல் மாதிரி நல்ல ஆம்பளையில பார்த்துட்டே போகணும் இனிமேலுக்கு. கோகுல் அது இப்போ ஒரு கருவேப்பை இருந்துன்னா அது என் தங்க நாராயணன். இந்த கருவேன் பேர் என்ன? அப்ப லோகேஷா? அடியா அப்ப 4 டிக்கெட் 4 சேர்ந்துருச்சு. 4 போதுமா? 4 ஏண்டி 4 பேர் போதுமா? இன்னும் 10 பேர் வர சொல்லவா? அடே 50 பேர் கூட வரட்டும்டா. செஞ்சுட்டு போறாங்கடா. ஆண்டவன் சொத்து ஆளுக்கு 4 குத்திட்டு போறாங்க. என்ன மோசம் போச்சு? அடி எடுவட்ட முண்டை. மண்ணு திங்க போற உடம்ப மனுஷன் அனுபவிச்சுட்டு போற. என்ன மோசம் போச்சு? கோகுல் வரட்டும், லோகேஷ் வரட்டும், பூரா செஞ்சுட்டு போட்டு. என்ன மோசம் போச்சு? பேசாம இருடா. குத்துனா ஒரு நோடி எடுத்துருவாங்க. டேய் குத்தச்சமுனுங்கறீ கடுதே. என்னத்த புதுசாவா குத்த போறாங்க? அதுக்கெல்லாம் அசர்றாள் கிடையாது. நானு 10 பேர் வந்தாங்கன்னா பல சாடையில புள்ள வரைக்கும் பாத்துக்கோ. லோகேஷன் அழகா தண்டா இருக்கு. ஐயோ லோகே, நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவா, பாத்துக்கங்க. அடியே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. வாரி என்ன அழகு, என்ன அழகு. யாரு கோகுல்ல? யாரு அது? அந்த கருவாயின் தானே? அதோட செத்தியாவே பேசாதடி. சரி இருக்கட்டும். அப்பாடா போனியா? என் செல்லக்குட்டி பார்வையிலே காம பார்வையா பாக்குது கடி. காம பார்வை அப்படின்னா எப்படி இருக்கும்? காம பார்வைனா இந்த வரீங்களா? நல்லா பேசுங்க. அப்படி பாக்குறது. ஓ அதுதானா? அதுதான் காம பார்வை. சரி இருக்கட்டும். சரியா? அது பேர் கோகுல். இந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்க பேர் என்னன்னு கேளு. உங்க பேர் என்னனே? லோகேஷ். நாராயணனா? நாராயணன் அந்த கண்ணாடி நாராயணன். அது செயல்பாடு எதுவுமே இருக்காது. நாராயணனுக்கு எந்த வேலையுமே செய்யாது. அது ஏண்டி அப்படி சொல்ற? ஏற்கனவே அந்த டவர் கம்பி அவன் பூரா அந்து போயிடுச்சுடி. செல்ஃபி எடுக்காதுடி. சரி சரி சரி. லோகேஷுக்கும் கோகுலுக்கு தாண்டி கிண்ணுன்னு இருக்கும். கொல்ல பாரு பொம்பளை பிள்ளை அட கொழக்கமா பேசி பழகுறியா? ஊத்து விட்ட மாடு மாதிரி தெரியுது. என்ன இப்படி எல்லாம் வெடு வெடுன்னு பேசுனீன்னு வச்சுக்க, உங்க மாமாட்ட லோகேஷ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் பாத்துக்க. ஏன் அவர் என்ன பண்ணுவாரு? சொன்னா என்ன பண்ணுவாரு? எப்படி சுருக்கு நறுக்குன்னு அப்படி இருக்கும். என்ன சரி இருக்கட்டும். அப்பாட போனியா? எதுலடி அடிச்ச? எதுல அடிச்சீன்னா அது என்ன டொப்பு டொப்புன்னு கேக்குது. என்ன எங்க அடி? எங்க மறுபடி அடிடி? எங்க எங்கிட்ட அடி? எப்படி அடிச்சு? டொப்பு டொப்புன்னு கேக்குது. அடிய நீ நில்லு, நான் அடிச்சு பாக்குறேன். மண்டைய உடைச்சே விடுவேன். சரி இருக்கட்டும். இம்புட்டு அழகா இருக்கு. இதெல்லாம் எப்படிடி? எல்லாம் அப்படி தாண்டி. எல்லாம் அந்த மனுஷங்களுக்காக தாண்டி. யாருக்காண்டி? காடநகர் ஆம்பளைகளுக்காக. ஓ இவங்களுக்காண்டி தானா? சரி இதெல்லாம் இருக்கு. நான் ஒரு விட்ட ஒண்ணு கேட்கவா? ஐ லவ் யூ. யாரது? அடி அளவே இந்த டவுசர் ஓடாதாளா? ஐயோ டவுசரே போடலையே கருவாப்பையில. சி ஆம்பளை லட்சணத்தை திருவிழாவுக்கு வரும்போது ஒரு டவுசர் ஓடாமச்சே. ஐயோ பொம்பளைய வெளியில நிக்க முடியலையே. நான் என்ன செய்வேன்? ஆத்தி அடியே. 1000 பேர் வந்தாலும் 1000 பேரை பார்த்தாலும் என் செல்ல குட்டி தரணிசு வந்துருச்சேடி. என் தங்கா. யாரு? தரணிசுடி. நிறுத்தடி. அப்படியே அளப்ப இல்லடி. நான் கேக்குறேன். என் கூட தானே
பேர்ல வந்த ஆமா. இவங்க பேர்ல எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரிய முடியும், அதாண்டி பொம்பளை ரகசியம். ஃபுல்லா பின்னாடி டிஷர்ட் பின்னாடி நீ பேரை பார்த்து நீ எல்லாம் பணப்பட பண்ணி. இல்ல அப்புறம் தரணிசி தான் என்னைய ரொம்ப நாளா வச்சிருக்காரு. என்னடி சொல்ற? ஆமா. அப்புறம் முந்தா நாள் போன மைக் செட்டுக்காரன் வச்சிருந்தே அதுல என்ன சொல்றது? அங்கங்க ஊர்ல ஆள அப்பப்ப மாத்திக்கிருவேன். அப்பப்ப மாத்திக்கிறது. புதுசு புதுசா பாக்கணும் முடி. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குமா? அதுக்கு பேரு பொம்பளை இல்ல, பூலாந்தேவின்னு பேரு. சரியா? இந்த செஞ்சுட்டு போறாங்க, என்ன மோசம் போச்சு. அப்படி இருக்க கூடாதுடி. நம்ம தமிழ்நாட்டுடைய பண்பாடு என்னது? தரணிசி தண்ணி குடிக்கிற அழகே ஒரு அழகு தாண்டி. அதோட அவர் பாரு. சரி இருக்கட்டும், அம்மா கூப்பிட்டு விஷயத்த சொல்லணும். எந்த மாடி? வள்ளியம்மாடி. ஏன் ஆத்தினா என்ன செய்வேன்? அம்மாவா? இந்த இடத்தினுடைய தலைவி வள்ளியம்மாவா? ஆமா. ஐயா அப்பா கருவாயனை பாரு, டீ குடிக்க வாங்குறேன். அதனால அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. காட்டுக்கு போய் காவலுக்கு போனோம். ஆமா. நீனு நானும் சேர்ந்து காவலுக்கு போனோம். வர வர எனக்கு காவல் பார்க்கவே பிடிக்கலடி. ஏண்டி? காதல் பண்ற வயசுல போய் காவல் பார்க்க சொன்னா நல்லாவா இருக்கும்? அப்புறம் நம்மளோட வேலை என்ன? எனக்கு காதல் பண்ணணும். யாராவது கூட்டிக்கிட்டு ஓடி போய் ஒரு 50 பேரை நாள் செய்யணும் முடியும். எனக்கு 50 பேர்த்த செய்யணுமா? இல்ல கேக்குறேன். நாராயண வேண்டாம். நாராயணன் வச்சு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? ஓலைய போட்டு வாட்டினாலும் அதுக்கு வேலையே இல்ல. சும்மா என்னத்துக்கு தேவையில்ல. அவரு ஆம்பளை தானே. அடியே லோகேஷ் பாக்குற பாருயே சரியில்லை. யோகேஷ் என்ன அப்படி பாக்காதீங்க, அவ்வளவுதான். சரி இருக்கட்டும், அம்மா கூப்பிட்டுமா? கூப்பிடலாமடி. கூப்பிட்டு விஷயம் சொல்லிடுமா? அம்மா கிட்ட தப்பா தவிர எதுவும் பேசக்கூடாது. சரி சரி சரி. அப்படி பேசுறீன்னு வச்சுக்கோயேன், அப்பா கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்க சொல்லிடுவேன். ஏற்கனவே 20 பேர் தூக்கி இருக்கேன். எத்தனை பேரு? போன வாரம் 20 பேர் தூக்குனியா. 20 பேர் தூக்கிட்டாங்களா? இல்ல சர்வ சாதாரணமா சொல்றீ, ஒரு பொம்பளை பிள்ளை உனக்குலாம் வெக்கமா இல்ல? எதுக்கு வைக்க? நான் அம்புட்டே உதுத்துட்டேன்டி. ஒன்னே மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. உதுத்துட்டியா? ஆமா. சரி கத்தி யாராவது கூப்பிட்டுருங்க நடி. யார் கெடுக்கும் போதா? கெடுக்கும் போது கத்தலாம் தாண்டி நினைச்சேன். சரி எப்படி எப்படி கெடுத்தாங்க தெரியுமா? எப்படி எப்படி? கத்த விடாம இடியாப்பம்மா. இடியாப்பா கப்ளிங் கோஸ் 10 பேர் செய்யும் போது கத்தலாம்னு நினைச்சேன். கத்த விடாம அவங்க டவுசரை தூக்கி இறுக்கி அமுக்கிட்டாங்க. டவுசரை தூக்கி அமுக்கிட்டாங்களா? அடியே முத்துராணி, அம்மா கூப்பிடி பாக்கலாம். அவங்க இடியாப்பன்னு கேக்குறாங்களே, அந்த நெஞ்சில வச்சிருக்க எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அம்மா நீங்க வாங்க முதல்ல. இட்லி இட்லி லோகே. ஐயோ ஐயோ. பூக்கும் மாசம் தை மாசம் மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 புரிஞ்சையும் நீங்கையும் இந்த பூமியை சாம்பு எண்ணி நங்கச்சி 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 வாய்க்காட்டையும் வாய்க்காட்டையும் பாடைக்கான் எனக்கென கிராம தேவதை தை மாசம் ஊரெங்கும்
பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளை குணம் யாரோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளை குணம் யாரோ காதல் எங்கள் தேரிவர் தேவை மகனியோ முகமொரு நில விழியொரு நில அடடா மூன்று நில முகமொரு நில விழியொரு நில அடடா மூன்று நில நானே நானா யாரோ நானா மெல்ல மெல்ல மல்லிகையே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன்மாலை என் தோட்டத்து பார்க்க பூத்தாயா ரோஜாப்பூ மாலையிலே ஒரு முல்லைப்பூ சேர்கிறதே இந்த மயிலாக்கை கூட்டத்திலே ஒரு சின்ன புறா சேர்ந்ததே எந்த நெஞ்சம் எல்லாம் வாழ்த்துதே அம்மா வணக்கம்மா எல்லாருமா மகராசியா இருமா அம்மா வணக்கம்மா. எல்லாருமா மகராசி என்னடி ஒரே கொணட்டி குழம்பு வச்சாலும் குறைக்காம எரிக்கி வச்சாலும் இந்த மாதிரி என்ன பொம்பளை பிள்ளையா நீனு வள்ளியம்மா வள்ளியம்மா பொம்பளை பிள்ளைனா அடக்க உடக்க வேணாம் என்ன அப்படி வள்ளியம்மா அவளுக்கு தான் இன்னைக்கு மார்க்கெட் அடிக்குது ஆ, அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவர் எப்படி பேசுறது இப்படி பேசினே எங்க வீட்டுக்காரர்கிட்ட லோகேஷ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். யாரு உங்க வீட்டுக்காரரு இந்தா அவர்தே கை கட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அவர்தே லோகேஷ் இடியப்பனம் அது என்னன்னு தெரியுமாடா என்ன பாடுபடுத்துறீங்க அதெல்லாம் இருக்கணுடி சரி உன் புருஷன் இருக்காரு உன் புருஷனுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் அடக்க ஒடுக்க இல்லாம துணி மாத்திக்கிட்டு வர்றது இப்படியா பெண்கள்னா எப்படி இருக்கணும் தெரியுமா பெண்கள்னா அடக்க ஒடுக்க இருக்கணும் பெண்களுக்கு என்னென்ன குணம் இருக்கணும் தெரியுமா 4 குணம் இருக்கணும் என்னென்ன? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த 4 வகை குணங்களும் உனக்கு இருக்கா என்ன பைப்பு இல்லாமையா திருறான்? ஏய் அதுலடி பயிர்ப்பு பயிர்ப்பா. அச்சம் அச்சம் மடம் மடம் நாணம் நாணம் பயிர்ப்பு பைப்பு பயிர்ப்பு பைப்பு அதானே இரு போடுறி இரு பயிர்ப்பு பயிர்ப்பு அதுலடி பயிர்ப்பு பைப்பு. நல்ல வைப்பு வா ஆமா சரி, உனக்கு யாரு பைப்பு நாமமா இருக்கு போல. உனக்கு யாரு இப்படி எல்லாம் உடை உடுத்த சொன்னது எங்க மாமா தான் அவர்தான். இப்ப நீதானா ஆமா பார்வைய யார் 2 பேரும் கை கட்டிட்டு இருக்காளே இந்த அம்மா, கட்டம் இங்க போட்ட பாருங்க. சரியா அந்த ஊர் அது நான் அந்த அவர் இல்லம்மா. ஆ. இந்த உட்காந்துக்க அந்த சிரிப்பழக இந்த கட்டம் போட்ட சட்டையா ஏய் என்னடி பச்சை பிள்ளைய பிடிச்சு எடுத்து விடுவா போல இருக்கு யாரு அது நான் அசந்தானே அந்த ஆளு என்னைய கெடுத்துருவாரு. பேசாம இருங்க நீங்க வேற. என்னடி இப்படி சொல்ற இப்ப அப்படிதானா அப்படியா நாராயணனுக்கு டவர் இல்ல பேசாம இருக்கு. சொல்லுங்கம்மா. சரி பெண்கள்னா எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படிம்மா இப்ப நம்ம ஊர்ல வந்து ஏவா இந்த ஊர்ல அடக்கமான பெண்கள் அப்படின்னா எங்க சொல்லணும் தெரியுமா அடக்கமான பெண்ணுங்க எல்லாம் சுடுகாட்டுல தான் கிடக்கும். எதுக்கு அங்க போற அப்புறம் அடக்கமான பொண்ணுதான் அங்கதானே இருக்கும். ஏய், அந்த கடைசி அடக்கத்தை சொல்லலடி இந்த அடக்கம் ஒடுக்கம்னு சொல்லுவாங்க வரையா ஆமா. இடையடக்கம் அடக்கம் தான் ஒடுக்கம். அருவு கட்டவள பொம்பளை சூப்பர்ல. இடையடக்கம் உடை அடக்கம்னு சொல்லுவாங்க உடை இருக்கு பாத்தியா இந்த மாதிரி உடை போடக்கூடாது சரி, சரி. முத அதை மூடு மாமா அதை மூடு எதை மூட பாத்துட்டு போற காசு குடுக்குற லேசா பாத்து அறிவு கட்டவள எதையுமே மூடி வச்சிருந்தா தாண்டி அதுக்கு பெருமை இருக்கு மூடி வச்சா எங்க வீட்டுக்காரர் சண்டை போடுவாரு. ஏன் ஆமா திறந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு காட்ட சொல்லி நாராயண பேசாம மாதிரியா நீ ஒரு கால. ஆமா சரி உன் புருஷனே சொல்லியாச்சு சரி. இந்த புருஷனே அனுமதி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே என்ன வேணாலும் பண்ணலாம் அதுதான் இன்னைக்கு எனக்கு காடு நகரில் உண்டு. இருக்கு அதனால அப்பச்சன மாதிரி இடத்துக்கு வந்துட்டோம் சரிம்மா. திரும்பி பாருங்க இந்த இடத்துக்கு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு சரி. உனக்கு எப்படிமா இருக்கு உனக்கு எப்படி இருக்கு எனக்கு நல்ல கிண்ணுன்னு இருக்கு. உனக்கு அப்படிதான் இருக்கு கொஞ்சம் இறக்கி அதனால வை. பசங்க பூரா எந்திரிச்சு போனவங்க பூரா வந்துட்டாங்க அதனால இந்த பாட்டோட எடுத்து பார்க்கவுன ஆடணும் பாடணும் விளையாடணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துருச்சு சரி. வர்ணிச்சிருவோமா வர்ணிக்கலாமே. இந்த இடத்த ஆ. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே
ஒன்றும் அறியாமல் பார்த்தபடி திகைத்து நின்றாயோ காண வந்த காட்சி என்ன வெளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி நிலவே லலலா, லலலா, ஆஹா, ஓஹோ. காதல் என்ற சொல்ல நீங்க அறியவில்லையா இந்த கண்ணி உள்ள உனக்கு இருந்து நாணமில்லையா காதல் என்ற சொல்ல நீங்க அறியவில்லையா இந்த கண்ணி உள்ள உனக்கு இருந்து நாணமில்லையா இந்த மோக நிலை மறைந்து விடு வெள்ளினிலாவே அந்த மேகத்தையை மறைத்து விடு வெள்ளினிலாவே காண வந்த காட்சி என்ன வெளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி நிலவே ஓடி வந்த வேகம் என்ன வெளிநிலவேனே ஓரிடத்தில் நிற்பதென்ன வெளிநிலவே காண வந்த காட்டுகள் வெளிநிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெளிநிலவே பறவைகளாம் வந்துருச்சுமா ஒரே விரட்டு. ஆளோலம் 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 சோழமே ஆலோலோ 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 ஆலோலமே சோ ஆலோலமே ஆளோலம் அப்பா என்ன சொல்லி காவலுக்கு அனுப்புனாரு இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது சொன்னா சொல்லல உங்க அப்பா என்ன சொல்லி காவலுக்கு அனுப்புனாரு சின்ன குழந்தைங்களா போறீங்க ஆடி பாடி சந்தோஷமா இருந்து காவல் பாருங்க நல்லா அப்படின்னு பாடுனீங்க சொல்லியிருக்காரு. நல்லா பாடுனீங்க ஆமா. ஆடி பாடின்னு தானே சொன்னாரு ஆமா ஏன் ஒரு 4 ஆட்டம் ஆடப்படாது யாராவது ஊர்ல வேணாம் இந்த எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நீ ஆட்ரி எல்லாம் திறந்து விட்டுக்கிட்ட அப்புறம் என்ன இங்க பாருங்க நீங்க ஆடி எல்லாம் பூரா அவுக்கவா ஐயோ, வேணாம் வேணாம் என் பிள்ளைகளுக்கு பூரா கண்ணெல்லாம் நல்லா இருக்கணும் இவங்க நீடோடி வாழணும் என்ன ஒரே நோக்கமா நோங்குறிய சொல்லுங்கம்மா சரி இப்ப என்ன ஆடணுமா ஆமா ஆமா சரி நான் ஆடுறனோ இல்லையா நீ ஆடணும்னு முடிவு பண்ணிட்டா அதனால அண்ணங்களா தாரகளா அழகான பத்திகளா அன்னங்களா தாரகளா அழகான பட்டிகளா சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு சிட்டுக்கள்ளா ஏய், ஏய், ஏய். என்னடி தனியா ஆடுற அண்டங்களா தரகளா அழகான பட்டிகளா போதுமா இடம் வந்து சோ சோ இடம் வந்து முக்கியமான இடம் ஆமா தவறுசிகள் தவ முனிவர்கள் யார் வேணாலும் வரலாம் சரி, சரி. யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னை கூப்பிடணும் சரி. மத்தவங்க வந்தா நீங்களே பாத்துக்கணும் நானே பாத்துக்கிறேன் சின்ன பிள்ளைங்களா இருக்கு யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க தயவு செய்து யாரும் வந்துடாதீங்க ஆ. அதனால ஆளோளம் சோ போயிட்டு வா சும்மா இருந்தா கொட்டையை பின்னாடி போங்க
எல்லா பேரும் ஏமாந்து தொலைக்க போறீங்க. உங்க கையிலுக்குள்ள இடம் இருக்கு, அதான் அவன் பாவாடைகளும் கிடக்கு. உறக்கத்தை என்ன சரணம் உலகளந்த உயர் மனங்கள் என்கிறவே வரம் கொடுத்த நாவா கணித பாதா இதை என்ன ஓம் நமோ நாராயணா உறக்கத்தையே நாதரணம் எனதல் உணதரணம் ஓ நமோ நாராயணா 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 மச்ச குர்மவதார வாமனே பத்து ரட்சக பெயர் கொண்ட நாயகனே மச்சதுர் அவதார மாமனனே உயர் ரட்சதுர் அவதார நாயகனே மச்ச குர்மவதார வாமனே பத்து ரட்சக பெயர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா நாராயணா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா மச்ச மிகுந்த உண்டல் மச்சமிகிந்த உண்டல் மச்ச மிகுந்த உண்டல் மலரே திருவருளே திறந்தொழுவேன் உலக சயனா சரணம் எனது நமக்கு தருணம் ஓம் நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயண அறிவோம் நமோ நாராயண பராபரத்திலே வரதோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே உந்து தோன்றி உந்துவிட சதா சிவம் தோன்றி சதா சிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரன் ருத்தன் தோன்றி ருத்தன் தோன்றி விஸ்ரீமன் மூன்று லோகம் தோன்றி மும்மூர்த்திகளை உண்டு நேராக இப்பொழுது மது சேர்ந்த ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்தை தங்கக்கூடாது மீறி தங்க நின்றால் என சரசகப்பட்டது 1800 ஆகியவை கழகமெங்கே எங்கே என்று வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அல்லல்வம் அல்வினைவும் அன்னை வயிற்றிலே பிறந்த தொல்லைவும் மகா தீரமும் நல்ல குமதிக்கும் ஆமரணை கோபுரத்தில் விட்டிருக்கும் பிள்ளையாரை கைதுள்ளதும் என்ற நிச்சயமாக கலங்கம் கிடைக்கும் அந்த பிள்ளையாரை எப்படி நாம் சொல்லலாம் என்று பார்த்தால் இப்ரங்க மேடையில் நாரதராக வேடம் நடத்தி கொண்டிருக்கும் துவரங்குறிச்சியைச் சேர்ந்த தம்பி பாலமுருகன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாட போட்டி கொடுக்கப்படுகிறார்கள். பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று கொள்கிறது. வணக்கமாக கணபதியை எப்படி நாம் வணங்கலாம் என்று பார்த்தால் கணபதி என்றிட கலங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொழும்
கணபதி என்றிடு தர்மம் ஆகலா கணபதி என்றிடு நம் கவலையாகும் தீருமே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் கை கூடும் கணபதியே அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாள் அப்பனே உலகென்று பலவாத புகழ் படைத்தாள் அப்பனே உணர்வது வளவாத புகழ் படைத்தாய் அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாள் அப்பனே உலகென்று பலவாத புகழ் படைத்தாள் தம்பிக்கு உடன் இருந்த பள்ளியை மனமுடித்தாள் தம்பிக்கு உடன் இருந்த பள்ளியை மனமுடித்தாள் தருமத்தில் கீதை தன்னை தமிழனும் வழியில் அலமரும் வழியில் பூமிக்கும் சாமிக்கும் நாயத்தை வழங்கிய காரியங்கள் கை கூடும் கணபதியே காக்கையின் வடிவாகி அகத்தியர் அமர்ந்தாள் கமண்டலம் தனை சாய்த்து காவேரி ஓட விட்டாள் கமண்டலம் தலை காட்டி காவிரி ஓட விட்டாய் சூரபதுமன் கொண்டம் ஆணவம் சுட்டரித்தாள் சூரபதுமன் கொண்டம் ஆணவம் சுட்டரித்தாள் சூட்சமமாக நின்று சுகங்களில் வழியில் அனைவரும் வழியில் வைக்கும் சாமிக்கும் நாயத்தை வழங்கிய காரியங்கள் கை கூடும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே 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 ஆகிய இடத்தில் அந்த கணபதியின் புகழை நாம் பாடினாலும் கூட ஆயர் குல பிள்ளை இந்த உலகத்தில் எம்பெருமான் ஏழுமலையான் என்று எதுவுமே இங்கு இயங்காது நம் குலத்தின் நாயகர் சாதாரண பட்ட ஒரு கடவுள் கிடையாது காக்கும் கடவுள் எம்பெருமாள் கண்ணன் என்றாலே சாதாரண பட்ட ஒரு தெய்வம் கிடையாது அவர்பட்டு அந்த அற்புதமான அந்த கண்ணனின் பெருமையை நாம் பாடலாம் என்று பார்த்தால் இல்ல பூ